Hello everyone, this is Dinesh. You're watching Learny. Last video la third letter family பார்த்தோம். இந்த வீடியோல fourth letter familyல இருக்கிற letters பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் first time இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Let's get into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லோயர் கேஸ் ஃபோர்த் ஃபேமிலியில் இருக்கிற N மற்றும் M. இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லெட்டர் N. லெட்டர் N-ஓட மிஸ்டேக்ஸை ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். இதுல எதுவுமே கரெக்டான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸ்ல இல்லை, கரெக்டான ஸ்லாண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணல. ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பத்தி தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேல ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ லெட்டர் என்ன கரெக்டா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். மேல போயிட்டு கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். மறுபடியும் வந்த லைன்லயே மேல போயிட்டு ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். இப்போ கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். ஃபைனலி மேலே போகிறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஈஸிங்களா? இதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 3 ஓவர் கர்வ். ஸ்டெப் 4 டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 5 அண்டர் கர்வ். ஸ்டெப் 6 upward, forward, slant. இப்போ 4 ரூல் நோட்ல பார்க்கலாம். இதுல 4 ரூல் லைன்ஸுக்கு நடுவுல ஸ்லாண்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல, அதாவது லெட்டர் ஐ வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேல அதுக்கான ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ 4 ரூல் நோட்ல எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆஸ் யூஷுவல் சொல்றது தான் அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். சிட்டிங் பொசிஷன், your notebook position and pencil holding position. இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பற்றியும் தனியாகவே ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லெட்டர் என்ன 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். மேலே ஏர்லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். வந்த லைன்லயே மறுபடியும் மேலே போயிட்டு ஏர்லைன்ல ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். இப்போ கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். பேஸ் லைன்ல ஒரு அண்டர் கர்வ். ஃபைனலி மேலே போறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். இதே மாதிரி மீதி இருக்கிற 4 ரூல் லைன்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். தட் இஸ் லெட்டர் எம். லெட்டர் எம்மோட மிஸ்டேக்ஸை இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதில் எதுவுமே ப்ராப்பரான ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஸ்லாண்ட்ஸில் இல்லை. இப்போ வாங்க கரெக்டாக எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே போகிறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். இப்போ கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். வந்த லைன்லேயே திருப்பி மறுபடியும் மேலே போகிறேன். போயிட்டு மேலே ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். இப்போ கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். இதோட லெட்டர் என்ல பார்த்த ஸ்டெப்ஸும் இதுவும் சேம். இப்போ எம்க்கு மறுபடியும் மேலே போகிறேன் வந்த லைன்லேயே. இப்போ ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஒரு அண்டர் கர்வ். ஃபைனலி மேலே போகிறேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். இப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 3 ஓவர் கர்வ். ஸ்டெப் 4 downward, backward, slant. Step 5 over curve. Step 6 downward, backward, slant. Step 7 under curve. Step 8 upward, forward, slant. இப்போ 4 ரூல் நோட்ல எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே பேஸ் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஏர்லைனை டச் பண்ணிட்டு கீழே வரேன். டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட்.
மறுபடியும் வந்த லைன்லயே மேலே போகிறேன். ஏர்லைனில் மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் கர்வ், கீழே வரேன், டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட், பேஸ் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறேன், ஏர்லைனில் ஒரு ஓவர் கர்வ், கீழே வரேன், டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட், பேஸ் லைனில் ஒரு அண்டர் கர்வ், ஃபைனலி அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். இதே மாதிரி மீதி இருக்கிற லைன்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th லெட்டர் ஃபேமிலியில் சந்திக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.